கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 10வது நாள். இன்றைக்கி 5 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு முளை கட்டின பச்சை பயிறு ஒரு ப்ரோட்டீன் லட்டு சாப்பிட்டு கிரவுண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி எஸ்கேப்பிங் ஸ்கில்லில் விலக்கி விட்டு வர்ற ஸ்கில்லை ப்ராக்டிஸ் பண்ணேன். காலைல எப்பவும் போல் கிரவுண்டுக்கு வந்து 10 நிமிஷம் ஸ்ட்ரெச்சிங் அண்டு வார்ம் அப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ரன்னிங் போனேன். ரன்னிங் முடித்த உடனே இன்றைக்கி ஃபுட் ஒர்க் லைட்டாக பண்ணி பார்த்தேன். கபடி பிளேயர்ஸ் பொதுவாக நம்ம எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அதை விட 2 மடங்கு ஸ்கில் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஸ்கில்லு தான் ஒரு பிளேயருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி வந்து ஸ்கில் பண்ணி பாருங்கள். எப்போவுமே காலையில் பயிற்சி பண்ணுங்கள், அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டைம் இல்லாதவங்க வந்து ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ரெகுலராக கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுடைய ஸ்கில்லையும் விளையாட்டையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். ஒர்க் அவுட் முடிஞ்ச பின்னாடி ஷட்டில் ரன் ஓடணும். ஓடி முடிச்சுட்டு அப்படியே ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே ஒரு ஸ்கில்லை வந்து முதல்ல நம்ம ஸ்லோவாகவும் தனியாகவும் பண்ணி பார்க்கணும். அதை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம விளையாடும் போது அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். முதல்ல வந்து நல்லா வர்ற வரைக்கும் தனியாக பண்ணி பாருங்கள். அது கரெக்டாக வந்த பிறகு அப்படியே உங்கள் பிளேயர்ஸை வச்சு நீங்கள் அப்படியே பழகி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அப்படி கரெக்டாக வர்ற வரைக்கும் மறுபடியும் பண்ணி பாருங்கள். இந்த விலக்கி விட்டு வர்ற ஸ்கில்லை எப்போ யூஸ் பண்ணலான்னா, சிங்கிளாக யார் உங்களை அடிக்க வர்றாங்களோ, யார் அடிக்க வந்தாலும் கார்னரோ ஆர்ச்சோ சிங்கிளாக அவங்கள அடிக்க வரும்போது இந்த விலக்கி விட்டு வர்ற ஸ்கில்லை யூஸ் பண்ணுங்கள். முதல்ல ஸ்லோவாக பண்ணி பார்த்துட்டு அடுத்து போக ஸ்பீடப் பண்ணுங்கள். டக்குன்னு விளக்கின உடனே ஜம்ப் பண்ணிடுங்க. ஏன்னா கார்னர் வந்து கால் ஹிப்போ எடுக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஜம்ப் அடிச்சிடணும். இன்றைக்கான பயிற்சியை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு நண்பர்களே. இதுதான் நான் இப்போ இருக்க ஊட்டி அம்பலமுலா. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே.